இந்த சீசனுடைய 27வது மேட்ச் பஞ்சாப் வெர்சஸ் ஹைதராபாத். ரெண்டு டீமும் மாத்தி கொன்னுக்கிட்டாங்க. மொத்தமா 30 6 44 4 ரெண்டு டீமும் அடிச்சு. எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. மேட்சை பார்த்த எல்லாத்துக்குமே குறிப்பா மற்ற டீம்ஸுக்கெல்லாம் ஹியூமன்ஸாடா நீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் தோணிருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு அக்ரெசிவான ஹிட்டிங். டாஸ் வின் பண்ண பஞ்சாபோட கேப்டன் ஸ்ரேயாஸ் ஐயர் ஃபர்ஸ்ட் பேட்டிங் சூஸ் பண்ணாரு. பிரப்சிம்ரன் சிங் அண்ட் பிரியான்சாரியா ரெண்டு பேரும் பஞ்சாபுக்கு நல்ல பாசிட்டிவான ஒரு ஸ்டார்ட் கொடுத்தாங்க. 4வது ஓவர்லயே 60 ரன்ஸுக்கு மேல வந்துருச்சு. அதுக்கப்புறம் பிரப்சிம்ரன் சிங் கண்டினியூ பண்ணாரு. பிரியான்சாரியா அவுட் ஆனதுக்கப்புறம் ஸ்ரேயாஸ் ஐயரோட சேர்ந்து நல்ல ரன் ரேட்ல போச்சு. 7th ஓவரில் பிரப்சிம்ரன் சிங் அவுட் ஆகும்போது 90 ரன் இருந்தது. அதுக்கப்புறம் பாக்கி இருந்த 13 ஓவரில் பஞ்சாப் ஆல்மோஸ்ட் 150 ரன்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. இதை விட இன்னும் கொஞ்சம் அதிகம் போயிருந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மிட் ஓவர்ஸில் பார்க்கும்போது தோணுச்சு. ஏன்னா ஸ்ரேயாஸ் ஐயர் நல்ல ஹிட்டிங் போயிட்டு இருந்தாரு. ஆனால் நேஹல் வதேரா அவரோட பார்ட்னர்ஷிப் போட்டு ஆடும்பொழுது அவர் ஆல்மோஸ்ட் ரன் பால் தான் ஆடிட்டு இருந்தாரு. ஆனால் கடைசியில் மார்க்கஸ் ஸ்டோய்னஸ் லாஸ்ட் ஓவரில் முகமது ஷமியை பிடிச்சி 4 6 பேக் டு பேக் அடிச்சாரு. அங்கே பஞ்சாபோட ரன் ரேட் வந்து பூஸ்ட் ஆகி 245 அப்படிங்கிற மாதிரி அவங்க டார்கெட்டை செட் பண்ணாங்க. ஹைதராபாத்தோட பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் முகமது ஷமி 4 ஓவர் போட்டு 75 ரன் ரொம்பவே எக்ஸ்பென்சிவா இருந்தாரு. ஹர்ஷல் பட்டேல் 4 விக்கெட் எடுத்தாரு. ஈஷான் மலிங்கா 2 விக்கெட் எடுத்தாரு. பட் எக்கானமி எல்லா பவுலர்ஸுக்குமே கமின்ஸ் உட்பட 10க்கு மேல தான் இருந்தது. இந்த சீசன்ல போன சீசன் அளவுக்கு ரொம்ப அதிரடியா விளையாடல அப்படின்னாலுமே 246 அப்படிங்கிறது ஹைதராபாத்துக்கு அவங்களுடைய ஹோம் கிரவுண்ட்ல அடிக்கக்கூடிய ஒரு டார்கெட் தான் அப்படிங்கிற எண்ணம் எல்லாத்துக்கும் இருந்தது. ஆனா இவ்வளவு அடிப்பாங்க அப்படின்னு யாரும் எதிர்பார்க்கல. டிராவிஸ் ஹெட் அண்ட் அபிஷேக் சர்மா ரெண்டு பேரும் வழக்கம் போல ஆரம்பத்திலேருந்து அடிக்க ஆரம்பிச்சாங்க. அது பாட்டுக்கு முடிவே இல்லாமல் போயிட்டு இருந்தது. 150 பார்ட்னர்ஷிப் போயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் டிராவிஸ் ஹெட் அவுட் ஆனாரு. டிராவிஸ் ஹெட்டை பொறுத்த வரைக்கும் நேற்று அவரு நல்லா விளையாடினாலும் ஹிட்டிங் போனாலுமே அபிஷேக் சர்மாக்கு கம்பெனி கொடுத்த மாதிரி தான் அபிஷேக் சர்மாவோட ஆட்டம் இருந்தது. ஏன்னா ஈவிரக்கமே இல்லாம ஸ்டிக் அவுட் அடிக்கிறது, அக்ராஸ் த லைன் போய் அடிக்கிறது, ஸ்கூப் அடிக்கிறது, பிக்அப் ஷாட்னு ஒரு ஷாட்டையும் பாக்கி வைக்கல. எல்லா ஷாட்டுக்கும் ரன் வந்துட்டே இருந்தது. ஆக்சுவலா 4வது ஓவர்லயே அபிஷேக் சர்மா அவுட். யஷ் தாக்கூர் போட்ட அந்த பால் நோ பால் ஆயிடுச்சு. அதனால அவருக்கு ஒரு லைஃப். அதுக்கப்புறம் பின்னாடி யுஸ்வேந்திர சஹல் பால்ல ஒரு காட்டன் போல் சான்ஸும் மிஸ் ஆச்சு. அது கொஞ்சம் அவேவா தான் போச்சு. பட் சஹல் ட்ரை பண்ணாரு பிடிக்கிறதுக்கு, அது முடியல. சோ இந்த லைஃப் எல்லாம் நல்லா யூஸ் பண்ண அபிஷேக் சர்மா ஈவிரக்கம் இல்லாம அடிச்சாரு. நேத்திக்கு அபிஷேக் சர்மாக்கு கம்ப்ளீட்லி அவரோட டே தான். வரும்போதே பேப்பர்ல எழுதி வச்சுட்டு தான் வந்திருக்காரு. அதுக்கு ஏத்த மாதிரி தான் எல்லாமே நடந்தது. 150 மிஸ் பண்ணாரு, அவ்வளவுதான். மத்தபடி எக்ஸ்ட்ராடினரி ஹிட்டிங். அவரு அவுட் ஆகாம இருந்திருந்தார் அப்படின்னா இன்னும் ஒரு ஓவர் முன்னாடி ஹைதராபாத் வின் பண்ணி இருந்திருப்பாங்க. அந்த அளவுக்கு தான் மேட்ச் இருந்தது. ஏன்னா ஒரு 10th ஓவர்லயே ஆல்மோஸ்ட் ஹெட்டும் அபிஷேக் சர்மாவும் மேட்சை முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பஞ்சாபுக்கு எந்த ஒரு ஹோப்புமே வந்து கிடைக்கல. பஞ்சாபோட கேப்டன் ஸ்ரேயாஸ் ஐயர் கூட நாங்க ஒரு நல்ல டார்கெட் தான் அடிச்சோம், அதுக்கப்புறம் இப்படி அடிச்சா என்ன பண்றது, ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு விரக்தியோட சிரிப்பா தான் தன்னோட கருத்தை வெளிப்படுத்தினாரு. நேத்திக்கு மேட்சை 2 இன்னிங்ஸும் பார்த்தவங்களுக்கு உண்மையிலேயே ஒரு பயங்கரமான பேட்டிங் கொண்டாட்டமா இருந்திருக்கும்.